ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட அன்புக்கு என்றைக்குமே நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் நீங்கள் அதில் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறீங்க. எனக்கு ஒரு கவலை அப்படின்னாலும் அவ்வளவு ஆறுதலாக இருக்கக்கூடிய உறவுகளை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு நினச்சாவே எனக்கு சில நேரங்களில் கண்ணீர் வருங்க. ஏன்னா நான் வீடியோ போட லேட் பண்ணாலோ, ஒரு நாள் நான் வீடியோ போடலைன்னா கூட என்னாச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த உறவுகள், அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இப்படி நிறைய உறவுகளை நான் இந்த சேனல் மூலம் பெற்றிருக்கேன். இதில் என்னென்னா, ரொம்ப சீக்கிரத்தில் இந்த 1.5 வருஷ காலத்தில் மிக அதிகமான உறவுகள் எனக்கு கிடச்சிருக்காங்க, அன்பான உறவுகள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எந்த யூடியூபர்ஸ்க்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷயத்துலலாம் நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேங்க. ஏன்னா தினம் ஒரு 5 பேர், 4 பேர், 2 பேர், 3 பேருன்னு எனக்கு விதை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் அவங்களே சொல்லுவாங்க, எங்கே வச்சு என்ன பண்ணி எப்படி வளர்க்க போகிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தினமுமே எனக்கு ஏதாவது விதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இனி வர்ற காலங்களில், அதாவது அரிய வகையில் ஃபுல்லாக வளர்த்து நம்ம சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு எல்லாருக்குமே பகிர தான் போகிறோம். அது ஒரு மிகப்பெரிய மாபெரும் பணி அப்படின்னு சொல்லணும். அது ஒரு கஷ்டமான, அதே நேரம் மிகவும் சந்தோஷமான ஒரு பணியாக தான் நான் அதை நினைக்கிறேன். என்ன குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி மாறும் பொழுது, இப்போ அந்த அம்மாவுக்கு அதனால் கொஞ்சம் அந்த பணிகளெல்லாம் முடக்கம் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி இதை என்னால் நல்லா பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம எதுக்காக இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லோரும் கேட்கக்கூடியது, நம்ம வீட்டில் இருக்கிறதுல அதிகமாக எல்லோரும் விரும்பக்கூடியது அப்படின்னாக்க கத்தரி செடி தாங்க. நான் போன வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு 12 வகை கத்தரி போட்டிருந்தேன். என்னால் அது நிறைய காய்க்கும் போது என்ன பண்ணேன்னு ஒரு நாளைக்கு 3 கிலோ 4 கிலோனா என்னங்க பண்ண முடியும்? அதனால் இந்த தடவை ஒரு 5 வகை தான் இருக்கும். உருண்டை பச்சை கத்தரி இருக்குது, இந்த தடவை முள்ளு கத்தரி இருக்குது, ஊதா கத்தரி இருக்குது, வழுதுணங்காய், வேங்கேரி, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் இந்த வருஷம். இதுவே அச்சோ வேணாம், அடுத்த வருஷம்லாம் ஒரு வகை எது ரொம்ப பிடிக்குதோ அதை மட்டும் போடுவேன். ஏன்னா 5 வகை போட்டாலுமே எங்களால் முடியலை. இதுவும் இப்போ கொஞ்சம் சமையல் வேறு எல்லாமே நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக. அதனால் எல்லாம் அப்படி வேறு வழி இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கத்தரி மட்டுமே 3-4 கிலோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோவக்காய் பறித்து அவ்வளோ இருக்குது, 1/2 கிலோவுக்கு மேலே கோவக்காய், தக்காளி அதுக்கு மேலே இருக்குது. சமைக்கிற மனநிலை இல்லை, சாப்பிட்ற சூழ்நிலைகளும் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்க, இவ்வளோ இருக்கிற இந்த கத்தரி எல்லாருக்குமே ஒரு மோகம். இந்த கத்தரி விதை கொடுங்கக்கா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறீங்க. நான் கத்தரி விதையும் தான் இந்த தடவை இலவசமாக ஷேர் பண்ணுறேன். அதுவும் இந்த உருண்டை பச்சை கத்தரி நிறைய சதைப்பற்றுள்ள, அதிகம் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக நான் பார்த்துருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் கடையில் வாங்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், பச்சை கத்தரி வாங்கிட்டு வாங்கன்னா அவங்க வெள்ளை கத்திரியில் தான் கடைசி முடியும், இல்லைன்னா வரி கத்திரி. பிடிக்கவே பிடிக்காது, வேண்டா வெறுப்பாக அது குழம்புல போட்டு சாப்பிட்ட காலங்கள் உண்டு. பச்சை கத்திரி அப்படின்னா தேனாக இருக்குங்க வாயில் வச்சா. அதுவும் இப்போ ஆர்கானிக்காக விளைய வச்சு அப்படின்னா கேட்க வாங்க வேணும். ஸோ இந்த கத்திரி இந்த அளவுக்கு வர்றதுக்கு நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும். ஒவ்வொருத்தங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெருசாக எதுவுமே நான் பண்ணலைங்க. நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அவங்க எனக்கு லவ் கொடுக்குறாங்க, நல்ல அறுவடை கொடுக்குறாங்க, அவ்வளோதாங்க. என்னுடைய பாட்டிங் மிக்ஸ் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன்ல, அதுதான் பெஸ்ட்டாக கொடுத்துட்றேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஒன்றும் பெருசாக அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லை. ஒரு பங்கு தோட்டத்து மண் அல்லது செம்மண், ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு, ஒரு பங்கு ஆட்டு சாணம். அதோடு என்கிட்ட கையில் இருந்தது அப்படின்னா மண்புழு உரம் போடுவேன், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், இருந்தால் தான் போடுவேன். அதுக்கப்புறமா ஒரு கிலோ கிட்ட நான் மண்கலவை ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் நான் பண்ணியிருப்பேன். அப்புறமா 1 கிலோ கிட்ட வேப்ப முன்னாக்கு போடுறேன். அது எப்படி கணக்கு வச்சுக்கணுன்னா, ஒரு பக்கெட்டுக்கு 1 கையளவு, அவ்வளோதான். இது தாங்க என்னோடய பாட்டிங். சரி, எதுவுமே இருக்காது. அந்த இலைகள் தலைகள்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் கிடந்ததுன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். அது இருந்ததுன்னா பண்ணுவேன். வெயில் காலங்களில் அது கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இந்த கரும்பு சக்கை,
காஞ்சி போன மரத்தோட நிறைய இலைகள் கிடைக்கும். பட் இப்போ மரத்தை வெட்டினனால அதுவுமே இந்த தடவை நம்ம போடலை. இவ்வளோ தான் பாட்டிங் மிக்ஸ். ரொம்ப பெருசாலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். அது போடணும் இது போடணும் காசெல்லாம் நிறைய செலவு பண்ணாதீங்க. நான் ஆட்டு சாணம் கிடைக்கிது எனக்கு, போடுறேன். உங்களுக்கு மாட்டு சாணம் தான் கிடைக்குன்னா அதை போடுங்க. காஞ்சதாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. 1 மாதம் 2 மாதம் காஞ்சி போனதை வாங்கி போடுங்க, ஓகேங்களா? அது ஒரு காரணம். இந்த பாட்டிங் மிக்ஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா வாரம் மாதம் 2 முறைலாம் நீங்கள் உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிலாம் எதுவுமே கொடுக்காமலே என்னால் இவ்வளோ அறுவடையோ சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் அறுவடை எடுக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். கத்திரிக்காய் இல்லாத டிஷ்ஷே இல்லை வீட்டில். அந்த அளவுக்கு அறுவடை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். என்னுடைய சேனலில் நிறைய நீங்கள் வீடியோஸை பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கத்திரிக்காயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் தொண்டையெல்லாம் சரியில்லாமல் போயிடுச்சு. 2 நாள் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு இருந்துட்டு கொஞ்சம் முடியலை. சரிங்க, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறேன், என்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லைங்க, சரிங்களா? அப்புறம் உரம் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற உரமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் அவங்க காய்க்கிறதுக்கு போதுமான சத்து அதில் இருக்கும். பாருங்களேன், இலைகள், அதாவது காய்ப்பு பூக்கள்லாம் வர முன்னாடி இலை போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இலைகள் இருப்பாங்க. பூக்களும் காய்களும் வந்ததுக்கப்புறம் இந்த அளவு இருப்பாங்க. ஆனால் பசுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பார்க்கணும். இலைகளெல்லாம் ஒரு மாதிரி டல்லாகி வயதான தோற்றத்தோட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டு கத்தரிக்காய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு இந்த மண்கலவை கொடுத்தீங்கன்னா ஓகே தான். உடனே நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டு கத்தரியில் மட்டும் பூச்சி தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்குது, எங்களால் கத்தரினாவே பூச்சி ரொம்ப வருது, எங்களால் சமாளிக்க முடியலை. நான் நிறைய வீடியோக்களில் உங்ககிட்ட பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கத்தரினா பூச்சி தாக்குதல் வரும். மாடி தோட்டம்னா விவசாயம்னா பூச்சிகள் வருங்க. அவங்களோட தான் நம்ம வாழ பழகிக்கணும். அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஆனால் தினம் உற்று நோக்குறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு பூச்சி ஒரு செடியில் வந்திருக்கு, அதை நாளைக்கு பார்க்குறீங்கன்னா அதனுடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். இன்னும் 2 நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாயிரும். உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ தினமுமே அவங்கள உற்று பார்க்கணும், சரிங்களா? உற்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு இலைகளில் ஒரு மாதிரி இந்த ஓட்டையாக இருக்குதா, உடனடியாக அந்த ஓட்டை இருக்கக்கூடிய அந்த இலைகளை அப்புறப்படுத்துங்க. அது மாதிரி தினம் வரும்போதெல்லாம் சும்மானாலும் எட்டி, தோட்டம் வச்சுருந்தாவே சும்மா எட்டி பார்க்குற குணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சத்துக்கள் வீணாகாமல் இருக்கிறதுக்காக பழுத்த இலைகளெல்லாம் அப்புறப்படுத்துங்க. அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சத்து கரெக்டாக போய் சேரும். அப்புறம் செடிகளில் ஓட்டை இலைகளில் இருந்தாவோ, இலைகள் ஒரு மாதிரி சுருண்டு இருந்தாவோ, இல்லை அதில் ஏதோ பூச்சி தாக்குதல் இருக்க மாதிரி தெரிஞ்சாவோ உடனடியாக அந்த இலைகளை அப்புறப்படுத்துங்க. அதுதான் மெயின். இந்த பூச்சி வந்தால் இதை கொடுங்க, அந்த பூச்சி வந்தால் அதை கொடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக ஃபஸ்ட் எய்டு கொடுங்க. எந்த செடிக்குனாலும் சரிங்க. பிரச்சனை வந்துச்சு கண்ணில் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டேயே பார்க்கணும், ஃபஸ்ட் ஹவர்லேயே பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் செடிகளை பூச்சிகள் இல்லாமல், எந்த பூச்சி வந்தாலும் சரிங்க, முஸ்கொட்டான் வந்தாலும் சரி, கம்பளி பூச்சி வந்தாலும் சரி, மாவு எது வந்தாலும் உடனடியாக அந்த பகுதியை அப்புறப்படுத்திடுங்க. மாவு பூச்சின்னா அப்படியே ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லை ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதல் நான் கவனிக்கவே இல்லைன்னா தனிமைப்படுத்திடுங்க செடியை. அதுவே போதும். வேறு எந்த பூச்சி மருந்தும் நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பூச்சிக்கொல்லிகள் நான் தொடர்ந்து யூஸ் பண்ண டைம் இருக்குது அப்படின்னா வேப்ப எண்ணெய் கரைசல் எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் சேனலில். அதை வாரமோ 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்மளாம் எதுவும் கிடையாதுங்க, எப்போயாவது தேவைப்பட்டால் கொடுக்குறது தான். மற்றபடி இந்த பண்ணுறேன் பார்த்தீங்களா, இலைகளை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை அப்புறப்படுத்திடுவேன் பூச்சி வந்தால். அவ்வளோதான் நான் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் கட்டாயம் நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டார்டிங் சாயில் மிக்ஸே இவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 4 மாதம் வரைக்கும் நல்லா அறுவடை கொடுப்பாங்க. கிலோவாக அறுவடை எடுக்கலாம். ஒரு 20 செடி வச்சோன்னா என்ன சொல்கிறது, ஒரு 5-6 குடும்பம் தாராளமாக சாப்பிட்ற அளவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நான் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி பறிச்சேன்னு. திருப்பி இந்த வந்திருக்கா எவ்வளோ தண்டி, ஒரு 2 நாள்லையே பெரிய காய்களாக மாறிடுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்துட்டோமா, அங்கே வருங்களேன் எவ்வளோ தண்டி இருக்காங்க.
நிறைய கிடக்காங்க இப்போ. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு செடி 2 செடி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது தாராளமாக நம்ம மட்டுமே சமைச்சு சாப்பிட்றதுக்கு போதுமானது. அந்தளவு வச்சிங்கன்னா போதும். நம்ம வந்து ஒரு வெரைட்டியை வைக்கிறதுக்காக ஒவ்வொன்றிலையும் 2 வச்சுட்டு தான் சாப்பிட முடியாமல் இப்போ இன்றைக்கி கூட ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு கத்திரிக்காய், கோவக்காய், அவரைக்காய், அப்புறம் மாயன்கீரை, அப்புறம் இன்னொன்று கீரை, இந்த பசலைக்கீரை, பச்சை பசலை எல்லாமே கொடுத்து விட்டேன். கொண்டு போய் கொடுக்கவும் முடிய மாட்டேங்குதா வீட்டு சூழ்நிலைக்கு. அதனால தான். சரிங்க, அப்போ நம்ம மருந்தே அடிக்க வேணாமா, அப்போ வேறு உரமே போட வேணாமா அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா செய்யணும் எனக்கு ஏதாவது அப்படின்னு தோணுன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் மண்ணை வந்து நல்லா கிளறிக்கோங்க. சரிங்களா? அந்த மண் எப்போவுமே வந்து காற்றோட்டமாக லூஸாக அந்த பாருங்களேன், நம்ம வீட்டு மண் வந்து இப்படி இருக்கா, லூஸாக இருக்கா, பேப்பரப்ப இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இறுக்கமான தன்மையோடு இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற பாட்டிங் மிக்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணினீங்கன்னா எப்போவுமே லூஸாக அது கடைசியாக நம்ம தட்டும்போது கூட இறுக்கமாக தட்ட வேண்டியது வராது. அந்த முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ரீபார்ட் பண்ணும்போது கூட அப்படி ஒரு சூழ்நிலை வராது. நல்லா தோண்டி கிளறி விட்டுட்டு நீங்கள் ஆட்டுச்சாணமோ மாட்டுச்சாணமோ அடியில் போட்டு மண்ணை மூடி விட்டுருங்க. நான்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுக்கும் நேரம் கிடையாது. நான் மேட்டால் தான் போட்டு விடுவேன். அதிலேருந்து அப்படியே வந்து ஜூஸ் நம்ம தண்ணி ஊற்ற அதோடைய ஜூஸ் கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ரொம்ப ப்ராப்பராக இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட நேரமின்மை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சேனல், அதுக்கப்புறம் இதில் உள்ளதெல்லாம் ஏற்றணும், எடிட் பண்ணி ஏற்றணும். அது வீட்டில் வீட்லேயும் சமையலுக்கு எதுவும் யாரும் கிடையாது. அப்புறம் அம்மா வயதானவங்க, அவங்கள பார்க்கணும். வீட்டில் எல்லாேருக்கும் சமையல் பண்ணுறது 3 நேரம். அது அப்புறம் ஒர்க்கு அங்கே வந்து அங்கேயுமே இப்போ அடுத்தடுத்து இப்போ அந்த டைம்லலாம் ரொம்ப டைட்டாக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒர்க்கு. அடுத்து ப்ராடக்ட் சேலு, ஸோ அதை ரெடி பண்ணணும், பேக் பண்ணணும், டிசைன் பண்ணணும், ஒட்டணும் ஸ்டிக்கரு, ஸோ அந்த வேலை இப்படின்னு எல்லாத்துலேயும் பிஸியாக இருக்கிறனால மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப டைமும் கொடுப்பேன். அது எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டு மேட்டால் போட்டு விட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கவனிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவையாவது ஒரு வேப்பெண்ணெய் கரைசல் வந்து நீங்கள் இது பண்ணி விடுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் உற்று நோக்குதல். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செடியையும் உத்து பார்க்கணும். ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனடியாக இலை இப்படி இருக்குதா, சுற்றிலும் பார்த்தேன் அந்த இலையில் எதுவும் பூச்சி இல்லை அதனால் விட்டுட்டேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உடனடியாக அப்புறப்படுத்தி வெளியே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஏதோ ஒரு பூச்சி வந்து இலையை சாப்பிட்ருக்கலாம், முட்டை விட்டுருக்கலாம், ஏதோ ஒன்று. சரிங்களா? அது என்னன்னு தெரில அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை அப்புறப்படுத்துகிறது தான் நலம். என்ன பூச்சியெல்லாம் அடிக்கடி வரும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து கம்பளி பூச்சி. அதுவும் வந்து நமக்கு முருங்கை மரத்தில் இருக்கிற மாதிரி பெரிய கம்பளி பூச்சி வராது. இந்த இருக்குல்ல, இந்த அளவுக்கு கை தெரியுதா, இவ்வளோ தாங்க, குட்டியாக ஒரு கம்பளி பூச்சி இலையினுடைய பேக் சைடில் தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலான்னாக்கா வந்து ஓட்டைகள் போட்டு இலையை சாப்பிட்ருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மாவு பூச்சி மாவு பூச்சி எப்படி வருதோ இதுக்கு வரக்கூடியது கிடையாது. எப்படி வரும்னா பக்கத்தில் வந்து ஒரு செம்பருத்தியோ இல்லைன்னா வந்து தக்காளியோ இருந்ததுன்னா அதிலேருந்து இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடியது. சில நேரங்களில் நம்ம வீட்டில் காராமணி வச்சுருந்தோன்னா அதிலேருந்து அஸ்வினி பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதில் வந்து இந்த குட்டியாக இருக்கக்கூடிய கம்பளி பூச்சி தான். எதுவாக இருந்தாலும் இலைகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓட்டை போட்டிருக்குன்னா அவங்க உட்காந்து இலையை சாப்பிட்டு அடியில் போய் உட்காந்து, ஸோ இலைகளுடைய பின்புறம் பார்த்தணும். சும்மா இருக்கிற இலையை எடுத்து இப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சையாக இருக்குது, நல்லா தான் இருக்கும். அதில் பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம இப்படி தூக்கி பார்க்கணும். பிரச்சனை வெளியவே இப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடி தோட்டம், கார்டனிங் இதெல்லாம் எதுவும் பெரிய மேட்ரே கிடையாதுங்க. நிறைய யூடியூப்பை பார்த்து இது இப்படி வளர்க்க வேண்டும், உடனே அதெல்லாம் நம்ம கத்தரி வளர்ப்பதில் ஒரு பிஹெச்டி, தக்காளி வளர்ப்பதில் ஒரு பிஹெச்டி தேவையில்லை. நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நான் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக இந்த மாடி தோட்டமாக இருக்கட்டும், சாதாரண தோட்டமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தாவரத்தை பற்றி நிறைய தேடி இருக்கேன். தேடல் நிறைய இருக்குது, நிறைய ஆராய்ச்சி நான் பண்ணியிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. என்னென்னா ஒரு செடி வைங்க, அந்த செடியை வளர்த்து முடித்து அதனுடைய அறுவடை எடுக்கிற வரைக்கும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஸோ அதுதான்
அதனால் மனசில் வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு செடிகளையும் நம்ம வளர்க்கும் பொழுது அதனுடைய முதிர்வு காலம் வரைக்கும் அது என்ன பண்ணுச்சோ அதுதான் நம்மளுடைய அனுபவம், அதுதான் நம்ம கற்றுக்கூட படிப்பு. அது நம்மளுடைய ஆசிரியர் இந்த தோட்டமும் இந்த செடிகளும் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அது நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாங்கள் கற்றுக் கொடுப்பது உங்களுக்கு பயன்படாது. அதிகமாக சில நேரங்களில் பயன்படலாம். இப்போ எனக்கு நான் பார்க்குற யூடியூப்லாம் எல்லாம் பயன்படுச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன். என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல் நான் என் மாடி தோட்டத்தை நான் எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். சரிங்களா? அது வந்து கொஞ்சம் டல்லாகுதுன்னா அந்நேரம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டக்குன்னு உங்களுக்கான கைவசம் எப்போவுமே வந்து ஏதோ ஒரு விதமான உரம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு ஆட்டுச்சாணம் மாதம் கிடச்சிரும். ஒரு 6-7 சாக்கு 8 சாக்கு 9 சாக்கு கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். மிக குறைந்த விலையில் எனக்கு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவங்க நமக்கு அது கொடுக்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஏதாவது நம்முடைய தோட்டத்திலேருந்து செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிக குறைந்த விலையில் எல்லாமே தரதுக்கு ஆட்கள் இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து எனக்கு அவ்வளோ பேர் வந்து எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ உறவுகள் வந்து எனக்காக வந்து எவ்வளவோ செய்கிறாங்க. எனக்கு எப்படி மனசில் நினச்சா நெகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளவு பேர் எனக்கு ஃப்ரீயாக கொரியர் கூட வாங்கிக்காமல், கொரியர் சார்ஜ் வாங்காமல் இதில் பெரிய விஷயம் என்னென்னா அவங்கவுங்க வீட்டில் உள்ளதை எடுத்து கொரியர் சார்ஜ் வாங்காமல் அனுப்புகிறதே பெரிய விஷயங்க. ஆனால் ஏதோ ஒரு நர்சரியில் என்கிட்ட இல்லாத ஒரு செடியை ஆர்டர் போட்டு என் வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறது நேற்று கூட யாருன்னு தெரிலன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னுடைய அந்த சூழ்நிலை காரணமாக தான் நான் அதை வந்து அப்படி சொல்லிட்டேன். சுபஸ்ரீ அப்படிங்கிற சிஸ்டர் என்கிட்ட என்கிட்ட இதை பற்றி பேசவும் செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் நாள் ஆகி நான் கொஞ்சம் அதை எப்படியோ மறந்துட்டேன்லாம் இல்லை, என்ன சொல்கிறது, சூழ்நிலை காரணமாக இது நடந்துருச்சு. நமக்கு இந்த சிவப்பு டிசம்பர் அனுப்பி தந்தாங்க பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்துருக்கா. அவங்க தான் இதையும் நமக்கு ரோஸ் நர்சரியிலேருந்து ஆர்டர் போட்டு டைரெக்டாக நம்ம வீட்டுக்கே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நேற்று நான் போட்ட அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு அக்கா நான் தான் அது இது பண்ணேன், உங்ககிட்ட பேசினேன்ல அப்படி சொன்னாங்க. எனக்கு வருத்தமாக போச்சு, நான் சாரி கேட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய எல்லோரும் கொடுக்குற உறவுகள் நிறைய இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலை. எனக்கு கொடுக்குற உறவுகள் யாருக்குமே நான் செய்யவே இல்லைங்க எதுவுமே. ஆனால் நான் யாரோ ஒருத்தங்களுக்கு கிடைக்காம வருத்தப்படுகிற நம்முடைய உறவுகளுக்கு நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, விதைகள் கட்டிங்ஸ் எல்லாம். அதை பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து நல்ல எண்ணங்களை, நல்ல ஒரு உணர்வுகளை மற்றவர்களுக்கு நம்ம பரப்பும் பொழுது அது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றும். அது நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க ஒரு நல்ல விஷயம் நம்ம பின்தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செஞ்ச நம்ம ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணோன்னா அவங்க தான் நமக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது அந்த எதிர்பார்ப்போடு நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு தேவைப்படுகிற நேரங்களிலெல்லாம் உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம், தத்துவம். சரிங்களா? நம்ம இந்த இதில் வந்து கத்தரி வளர்ப்பது இவ்வளவு சுலபமாக அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுகிறதுக்காகவும், நம்முடைய தோட்டம் இவ்வளோ பசுமையாக இவ்வளோ தூரம் அறுவடை எடுக்கிறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை ஆரம்பித்தேன். ஆனாலும் நிறைய இடையில ஆஸ் யூஷுவல் தான் இது. பல விஷயங்களை நான் உங்களுக்கு பேசிட்டேன். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாடி தோட்டத்திற்கு மட்டுமல்ல, இந்த உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பணிபுரியும் இடங்களிலும் நம்ம போயிருக்க அந்த புகுந்த வீடாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நாம் வந்து தனித்தன்மையோடு நல்லா இருக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுருக்கும் என்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. ஸோ வாழ்க்கைனா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, மாடித்தோட்டம்னா பிரச்சனை இருக்குங்க. ஆனால் அதையெல்லாம் ஈஸியாக சிரிச்சுக்கிட்டு அழகாக கடந்து போனால் அவங்க நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா எல்லா வீடியோலையும், ஐயோ என்னால் முடியலை, அவ்வளோ எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி, அது மாதிரி உங்களுக்கும் சிறப்பான ஒரு தோட்டம் அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். எல்லாருமே நான் அனுப்பியிருக்கிறேன் கத்திரிக்காய் சீடுகளை விதைங்க. நான் சொன்னபடி ஏற்கனவே நம்ம வீடியோக்களில் எப்படியெல்லாம் கத்திரிக்காய்களை வந்து நம்ம வளர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போவும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. இஷ்டப்பட்டு செய்யுங்கங்க, எதுவுமே கஷ்டம் கிடையாது. சரிங்களா?
சூப்பராக கத்திரிக்காய் அறுவடையை நீங்கள் எல்லோரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே வாழ்த்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பபாய்.